வருஷப்பருப்பு வருது, அதுக்காக நான் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷப்பருப்பு 14ஆம் தேதி வருது. அதுக்காக நான் வந்து எங்காட்டில் நான் எப்படி மாங்காய் பச்சடி பண்ணுவேனோ அதேமாரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நார்மல் மீடியம் சைஸு. அதில் வந்து 2 மாங்காய் தோல் எடுத்துகிட்டு இந்தமாரி வந்து சதில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், திருவிக்கலாம், இந்தமாரி நறுக்கிக்கலாம், பீசஸ் போட்டு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானோடனே மாங்காயை வேக வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வெல்லம். இந்த மாங்காய் எப்படி இருக்கும், நம்ம வந்து பிரசாதத்துக்கு பண்ணும்போது டேஸ்ட் பார்க்க முடியாது. அதனால் வந்து வெல்லம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இது இப்போ நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இந்த வெல்லத்தில் வந்து நிறையா மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்து இந்தமாரி ஒரு கிணத்துல போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இலக்கி வச்சுப்பேன். இந்த மாங்காயும் அதுக்குள்ளே வெந்த உடனே நம்ம வடிகட்டி அதில் விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி சூடாகிறது பாருங்க, மாங்காய் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இதை வந்து கரைய வச்சுக்கலாம். பாகு வர வேண்டாம், கரைஞ்சாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடியோட அர்த்தமே வந்து 5 சுவை இருக்கிறது தான். எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில், எல்லாத்தையுமே கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இப்போ வந்து வெல்லம் பாகு வந்து இந்தமாரி திக்காக சிரப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் விட்டுடலாம். ஏன்னா கல் மண் இருக்குங்கிறதுனால ஃபில்டர் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். வேப்பம்பூ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். அதனால் மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, இந்த வேப்பம்பூ இதில் சேர்த்துடலாம். மோர் மிளகாயும் சேர்த்து வறுத்துடலாம். உப்பை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா சேர்ந்து கொதிக்கிறது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த வேப்பம்பூ இந்த மிளகாய் வத்தலை இதில் சேர்த்துடலாம். நம்மளோட வருஷப்பருப்பு மாங்காய் பச்சடி 5 சுவையோடு ரெடி ஆகிருக்கு பாருங்க. நான் எங்காட்டில் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், பண்ணி பாருங்க. என்னோடையும் எங்கள் ஆத்துக்காரோடையும் எங்களோட குடும்பத்தாரோடையும் எல்லாரோடைய வாழ்த்துக்களும், வருஷப்பருப்பு வாழ்த்துக்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். இந்த மாங்காய் பச்சடி மாதிரி எல்லாமே இனிப்பாக எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டுறோம். இதை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.